இந்த வாழ்க்கை என்பது ஒரு கவனமாக நடக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கை என்பது ஒரு எச்சரிக்கையாய் நடக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. ஏனோதானே என்று வாழ்கிற வாழ்க்கை அல்ல. இந்த உலகத்தில் பிறப்பு எப்படியோ அப்படி இறப்பு இருக்கிறது. கண்டிப்பான முறையிலே நம்ம எல்லாரும் பரலோகத்தில் போய் பிரவேசிக்க போகிறோம். பரலோகத்தில் போய் என்ன செய்ய போகிறோம்? நமக்கு எல்லாத்துக்கும் கர்த்தர் ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். அதுக்கு தகுதியானவர்கள் தான் நீங்களும் நான். அந்த தெனாவிட்டு நம்மளுக்கு வரணும். நான் ராஜாவிட்டு பிள்ளை. நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்துட்டாலே போதும், ஆவியில் நிரம்பிட்டாலே போதும், நீங்கள் அவருடைய பிள்ளைகள். ஆமே, இதெல்லாம் சொல்லுங்கள். நான் இதை அடிக்கடி சொல்லணும். அடிக்கடி என்ன செய்யணும்? நான் அழிஞ்சு போகிற வித்தில் பிறக்கலை, அழியாத வித்தாகிய, எல்லாரும் பேசுங்க, அழியாத வித்தாகிய ஜீவ வசனத்தில் நான் மறுபடி பிறந்திருக்கிறேன். எனக்கு என் தகப்பன் ஒரு அதிகாரம் கொடுத்துருக்கிறார். அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளையாகும்படி எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கொள்ள, இந்த பவர், இந்த வசனத்துடைய பவர் உங்கள் உள்ளத்துக்குள்ள வரணும். நீ பிள்ளைங்கிற அதிகாரம். அப்படின்னா ஒரு கலெக்டருக்கு ஒரு அதிகாரம், ஒரு எம்எல்ஏக்கு ஒரு அதிகாரம், எம்பிக்கு ஒரு அதிகாரம், எல்லா அதிகாரிகளுக்கும் ஒரு அதிகாரம் இருக்குது. அப்போ அந்த அதிகாரத்தை என்ன செய்கிறாங்க? பயன்படுத்துகிறாங்க, கையெழுத்து போடுறாங்க. இதை செய்யாத, நான் கையெழுத்து போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அதிகாரிகள் என்ன செய்ய? அதிகாரத்தை பயன்படுத்துகிறாங்க. ஆனால் இந்த பூமியில் இருக்கிற எல்லா அதிகாரிகளுக்கு மேலே இந்த உலகத்தில் வானத்தையும் பூமி உண்டாக்குன சர்வ வல்லவர் உங்களுக்கு எனக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். அந்த அதிகாரம் தான் அப்பா பிதாவி என்று கூப்பிடப்படுகிற புத்திர சிவகத்தை. அந்த சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்க உனக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறார். மீண்டும் பயப்படுவதற்கு நீ அடிமைத்தனத்தின் ஆவியை பெறலாம். எல்லாம் சொல்லுங்க. நான் இருங்க, இந்த தாட்டு உங்களுக்கு வரணும். இந்த கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம். நீங்கள் சாதாரண ஆள் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நீங்கள் உங்கள் அப்பா யார் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க.